Taste the Daily. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாகவும் தனது செயலுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர்கள் பேசியதாகவும் இந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் சார்பில் இந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை. போதைப் பொருள் புழக்கத்தை தமிழகத்தில் தடுக்கவில்லை. குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் கருத்துக்கள் தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் அதே போல எக்ஸ் வலைதளத்தில் அண்ணாமலை பதிவிட்ட கருத்துக்களும் தனது நற்பெயருக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் களங்கம் ஏற்படுத்தாக இருப்பதாக கூறி தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சருக்கு சார்பில் தமிழக அரசு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்குக்கான மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்துள்ள இந்த வழக்குல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் எதிர்மனதாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் 2 பேரும் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் வழக்கு ஆவணங்களை பெறுவதற்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவு பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். Taste the Daily.